வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். விவசாய மக்களுடைய அங்கீகாரமே இந்த தை திருவிழா ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக, விளைச்சலில் அறுவடை செய்த பின்பு ஒரு முழுமையான அவர்களுடைய அங்கீகாரம் காப்பு கட்டி அடுத்த நாள் பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து அங்கு வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அனைவருக்குமே உணவளித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று இந்த தை திருவிழா. மார்கழி மாதத்தில் அவர்களுடைய வாசலில் கோலமிட்டு சாணத்தால் பூசணி பூவால் அங்கு பிள்ளையார் பிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக, பெண் குழந்தைகளை தேவதையாக இன்றைக்கும் கிராம ரீதியாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாணம் பிடிக்கப்பட்ட பிள்ளையார் பொங்கல் முடிந்த பின்பு பெண் குழந்தைகளுடைய கையில் கொடுக்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிராம ரீதியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அனைவருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த பிள்ளையாரை பூவோடு சேர்த்து இறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்றைக்கும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் எத்தனையோ கிராமங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் கிராமத்தில் இருப்பவர்கள் இடம்பெயர்ந்து நாகரிகம் ரீதியாக இன்றைக்கு நகர ரீதியாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் இது மாதிரி இல்லாமல் விவசாயம் சார்ந்து விவசாய மக்களுக்காக, நம்மளுடைய மூதாதையர்களுக்காக நாமும் கிராமத்தில் வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கையை எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாத ஒரு உணவை உண்ண வேண்டும். ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு அடுத்த இந்த இளைய சமுதாயத்தை எடுத்து செல்ல வேண்டுமென்றால் கிராம ரீதியாக நாம் சென்று இடம்பெயர வேண்டும். இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் நம்மளுடைய கிராமத்தை மறந்து நகர வாழ்க்கை நரகத்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சுத்தன்மை உள்ள ஒரு விஷத்தன்மை உள்ள வாழ்வாதாரத்தை மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக நகர வாழ்க்கை என்பது நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவருக்குமே என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். வணக்கம்.